வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முறை தவறிய ஆசிரியர், முயற்சியில் வெற்றி பெற்ற மாணவன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு. இந்த தலைப்புக்கும் வீட்டோட வடகிழக்கு பகுதிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் இப்போ எல்லார் வீட்லையுமே குழந்தைகள் நல்லா படிக்கணும், அவங்க படிப்பில் முதல்ல வரணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஆசை இருக்கும். அது நிச்சயமாக இருந்து தான் ஆகணும். அப்போ அந்த பசங்க நல்லா படிக்கணும்னா வீட்டில் எங்கே உட்காந்து படித்தா அந்த படிப்பு அவங்களுக்கு அபரிமிதமாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து படித்தா நல்ல கல்வி வரும் அப்படின்ற ஒரு ஃபைண்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு கதை பார்க்கலாமே. எல்லாருக்குமே தெரிஞ்சது மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல அர்ஜுனன் ஒரு சிறந்த கல்வியாளனா திகழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே துரியோதனனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறாமை ஆசிரியர் மேல. ஆசிரியர் அர்ஜுனனுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, மெனக்கிட்டு சொல்லி கொடுக்குறாரு, நமக்குலாம் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் மேல ஒரு வருத்தம். இதை நேராவே சொல்லிடுறான் ஒரு நாள் துரோணர்கிட்ட. ஐயா, நீங்க அர்ஜுனனுக்கு மட்டும்தான் நல்லா சொல்லி தரீங்க, எங்களுக்கெல்லாம் சரியா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு துரியோதனன் சொன்ன உடனே, சரி அப்படியாப்பா, சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாள் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் சில நாட்கள் பொறுத்து, வாங்க எல்லாரும் ஆத்தங்கரைக்கு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போறார். அதாவது கௌரவர் 100 பேர், பாண்டவர் 5 பேர், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போறார். பாதி தூரம் போன உடனே அப்போ ஆசிரியருக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, அடடா, நம்ம எண்ணெயும் சீயக்காத்தூளையும் நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், அதை போய் எடுத்துட்டு வரணும். உடனே துரோணர் என்ன பண்றாரு, அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா நீ போய் அதை வீட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அனுப்புறாரு. உடனே அர்ஜுனன் கிளம்பி போயிடுறாப்புல, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஆசிரியர் என்ன பண்றாரு, அவங்க மனைவி கிட்ட, நான் இந்த மாதிரி அர்ஜுனனை பாதி வழியில போய் அனுப்புவேன், நீ அவன் வந்த உடனே அவனுக்கு முதல்ல அந்த எண்ணெயும் சீக்காத்தூளும் கொடுக்காம அவனுக்கு பழைய சாப்பாடு அவனுக்கு போட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. அதே மாதிரி அர்ஜுனன் வீட்டுக்கு போறான். துரோணருடைய மனைவி இருக்காங்க. இந்த மாதிரி ஐயா எண்ணெயும் சீக்காத்தூளையும் வச்சுட்டு வந்துட்டாராம், மறந்துட்டு வந்துட்டாராம், அதை கொண்டு வர சொன்னாரு, கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் ஓடி உனக்கு பசியா இருக்கும், நீ சாப்பிட்டு கொஞ்சம் போ அப்படின்றாங்க. இல்லை வேணாம், ஆசிரியர் கோவப்படுவாருன்றான். இல்லை பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு பழைய சாப்பாடு போட்டு, அது சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரியான சாப்பாடாக இருக்கும், கெட்டு போயிருக்கும், அந்த சாப்பாடை போட்டு நல்லா இருந்துச்சாப்பான்னு கேட்குறாங்க. அருமையாக இருந்தது, தேவாமிர்தமாக இருந்ததுன்னு சொல்லி அதை வாங்கிக்கின்னு அர்ஜுனன் கிளம்புறான். அர்ஜுனுடைய ஞாபகம் எல்லாமே ஆசிரியர் அங்க நம்ம இல்லாத நேரத்தில் இன்னைக்கு என்ன லெசன் எடுப்பாரு, ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாரு, அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது, இதே நினைப்புல அவன் சாப்பாட்டோட ருசி எல்லாம் பார்க்கவே இல்லை. சாப்பிட்டு அவன் பாட்டுன்னு வேக வேகமாக அந்த எண்ணெயும் சீக்காத்தூளையும் வாங்கிட்டு வேகமாக போகிறான். இவன் சாப்பிட்ற நேரத்தில் அங்கே ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அரச மரத்தடியில் நிற்க வச்சு எல்லாருக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு பானம் போட்டிங்கன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லையிலையும் ஓட்ட போட்டுரும் அப்படின்றாரு. துரியோதனனை கூப்பிட்டு, துரியோதனா நீ இதை பண்ணு அப்படின்றார். அந்த மந்திரத்தை சொல்லி தரையில எழுத சொல்றாரு. துரியோதனன் தரையில அந்த மந்திரத்தை எழுதிட்டு ஒரு பானத்தை போட்ட உடனே அது எல்லா எல்லையிலையும் ஒரு தொலைய போட்டுருச்சு. சரி, ஓகே, மந்திரத்தை அழிச்சிட்டு வாங்கடா போலாம் அப்படின்றார். துரியோதனன் தான் மந்திரம் கத்துக்கினாச்சே, இதுமே என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவன் சும்மா அப்படி லேசா அழிச்சிட்டு அவன் கிளம்பிடுறான். எல்லாரும் போயிடுறாங்க. அர்ஜுனன் வரும்போது பார்த்தா இந்த மரத்துல நம்ம போகும்போது இந்த மாதிரி இல்லையே, என்னவோ நடந்திருக்கு,
ஆசிரியர் நம்ம இல்லாத நேரத்துல ஏதோ வந்து மந்திரம் சொல்லி கிளாஸ் நடத்திருக்காரு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கீழே பார்த்தா அது ஒரு மந்திரம் எழுதியிருக்கு, சரியா அழைக்காம இருக்கு. இவனா யோசனை பண்ணான், இந்தந்த எழுத்தாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சேர்த்து படிச்சு அந்த சீயக்காத்தூளையும் எண்ணெயை வந்து கீழே வைக்காம ஒரு ஒரு லாவகமா மேல தூக்கி போட்டு ஆகாயத்துல அப்படி தூக்கி போட்டுட்டு அது வரத்துக்குள்ளார அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு வில்லுல ஒரு பானத்தை போட்டு விட்டான். அந்த அந்த அம்பு வந்து எல்லா இலையிலும் ஒரு ஒரு தொலையை போட்டுச்சு, 2 தொலையாச்சு ஒரு இலையிலும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை சீக்காத்தூள் கீழே வரும்போது பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் குளிச்சுட்டு வரும்போது ரிட்டர்ன் பார்த்தா அந்த மரத்துல வந்து 2 தொலை இருக்கு ஒவ்வொரு இலையிலையும். அப்போ இது யார் பண்ணது அப்படின்னு ஆசிரியர் கேட்கும்போது அர்ஜுனன் சொல்றான், நான் தான் பண்ணேன் அப்படின்னு. என்னப்பா, நான் வந்து உனக்கு இதை சொல்லியே தரலையே, நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிட்டேனே, நீ எப்படி இதை கத்துக்கிட்ட அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது, நான் போகும்போது இந்த மரத்துல இந்த மாதிரி இல்லை, வரும்போது பார்த்தா எல்லா இலையிலையும் ஒரு ஒரு ஓட்டை தெரிஞ்சது, இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தேன், கீழே மந்திரம் எழுதிட்டு அது சரியா அழைக்காம இருந்தது, நானா யோசனை பண்ணி அந்த மந்திரத்தெல்லாம் எழுதினேன், அந்த படிச்சுட்டு நான் செஞ்சேன், வந்துருச்சு எனக்கு, எல்லா இலையிலும் ஒரு ஒரு ஓட்டை போட்டுருச்சு அப்படின்றான். இல்ல இவன் பொய் சொல்றான் அப்படின்னு துரியோதனன் சொல்றான். அவன் தான் எண்ணெயும் சீக்காத்தூள கையில வச்சிருந்திருப்பானே, எப்படி அவன் வந்து பானம் போட்டிருப்பான் அப்படின்னு சொன்னும் போது ஆசிரியர் கேட்கிறார், நீ எப்படிப்பா போட்டேன்னு. நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி திரும்பவும் அந்த எண்ணெயை சீக்காத்தூளும் அப்படி ஆகாயமா இருக்குமா மேல போட்டுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு வில்லு எடுத்து விட்டுறான். மறுபடியும் ஒரு தொலை போடுது, அந்த எண்ணெயை சீக்காத்தூள் கீழே வரும்போது கையில பிடிச்சிக்கிறான். இப்படிதான் நான் செஞ்சேன் அப்படின்றான். அப்பதான் வந்து துரியோதனன்ட்ட சொல்றாரு, துரியோதனா நீ வந்து ரொம்ப வருத்தப்படுற இல்லையா, படிக்கிற பையன் வந்து எப்படி இருந்தாலும் படிப்பான், அவனுடைய கவனம் வந்து படிப்புல தான் இருக்கும். இதுக்கு உதாரணமா நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். நான் போய் மறப்பேனா என்ன சீக்காத்தூளும், அதனால நான் மறந்த மாதிரி ஒரு ஒரு பாவலா காமிச்சு இதை உனக்கு புரிய வைக்கணும், நீ இன்னும் இன்வால்மெண்டோட படிக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லி தந்தேன். இப்ப பாரு அர்ஜுனன் நான் சொல்லாமலே கத்துக்கிட்டான் பாரு. துரியோதனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போவார். இது ஒரு செட் ஆஃப் ஸ்டோரியா இருக்கட்டும். அடுத்து அர்ஜுனன் வந்து அறிவாளின்னு சொல்லிட்டு காட்டுற இடம் இந்த 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 கதையில தான். எப்படின்னா மீண்டும் ஒரு போட்டி வைப்பார் ஆசிரியர், எல்லார் கையிலயும் ஒரு மண் குடம் கொடுப்பார், எல்லாம் ஒரே அளவுல பிடிக்கக்கூடிய தண்ணி, ஒரு 5 லிட்டர் அந்த தண்ணி பிடிக்கும்னா எல்லாருக்கிட்டையும் அந்த 105 பேர்கிட்டையும் 105 பேரு பிளஸ் துரோணருடைய பையன் அஸ்வத்தாமன் 106 பேர் வந்து படிக்கிறாங்க. அந்த 106 பேரு கையிலுமே வந்து ஒரு 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 5 லிட்டர் பிடிக்கிறாரு, ஒரு குடம் கொடுத்துட்டு எல்லாரும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, ஒரு போட்டி வைக்கிறார், 100 குடம் தண்ணி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு. எல்லாரும் போறாங்க. அஸ்வத்தாமன் மட்டும் சீக்கிரமா வந்துடுறான். எல்லாருக்கும் ஒரே சைஸ் குடம் தான், ஆனா அஸ்வத்தாமன் மட்டும் சீக்கிரம் அந்த குடம் நம்பி எடுத்துன்னு வந்து தண்ணியை ஊத்துறான். இது அர்ஜுனன் வந்து நோட் பண்ணிட்டு எப்படி வந்து அவன் குடம் மட்டும் சீக்கிரமா ரொம்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை பாக்குறான். தண்ணி எடுத்துன்னு ஊத்திட்டு போகும்போது பார்க்கும்போது அந்த அஸ்வத்தாமனுடைய குடத்தினுடைய அந்த வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் மட்டும் 1 இன்ச்சு பெருசா இருக்கு. அளவு ஒரே அளவு, ஆனா அந்த மேல இருக்கிற தண்ணி போற துவாரம் மட்டும் 1 இன்ச்சு பெருசா இருக்கு. இத பார்த்தான் உடனே ஒரு 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 மந்திரத்தை சொல்லி ஒரு பானம் போட்டு அதை லேசா அவனுடைய குடத்தினுடைய வாய் மட்டும் அகலமாக்கிட்டான். குடம் உடையாம 1 இன்ச்சு அகலமாக்கிட்டு அஸ்வத்தாமனுடைய குடத்தை விட இவனுடைய குடத்தோட வாய் வந்து அகலமாயிடுச்சு. அப்புறம் போய் எடுத்துன்னு வந்து சீக்கிரமா தண்ணி ஊற்றி இவன் ஜெயிச்சிட்டான். அப்போ துரோணர் பார்த்துட்டு எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை கேட்கிறாரு. அப்ப சொல்றான் அர்ஜுனன், ஐயா நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரே அளவான குடம் தான் கொடுத்தீங்க, ஆனா அஸ்வத்தாமன் சீக்கிரமா வந்து தண்ணியை கொண்டு வந்து ரொப்பத்தை பார்த்தேன். இது எப்படி நடக்குதுன்னு நான் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய குடத்தினுடைய வாய் பகுதி அகலமா இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய குடத்தினுடைய வாயை கொஞ்சம் அகலமா பண்ணிட்டேன், அவனத்தோட அகலமா பண்ணிட்டு நான் எடுத்துன்னு வந்து ஊத்திட்டேன், அதனாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனை பாராட்டுறாரு.
நிஜமாவே அது சரிதான்பா, அவனுக்கு கொஞ்சம் அகலமான வாய் தான் கொடுத்தேன், ஏன்னா என் பையன் ஜெயிக்கணும்னு சொல்லி. ஆனா அதை நீ கண்டுபிடிச்சு நீ ஜெயிச்சிட்ட, நீ ஒரு சிறந்த படிப்பாளி அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை பாராட்டுவார். இது ஒரு பக்கம். ஒரு நாள் அர்ஜுனன் துரோணர் 2 பேரும் வந்து காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாய் உடம்பு ஃபுல்லா வந்து ஓட்டை இருக்கு, நடந்து தள்ளாடி நடக்க முடியாத நடந்து வருது அந்த நாய். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது எப்படி இது, இந்த மந்திரம் வந்து ஆசிரியர் நமக்கு மட்டும்தானே சொல்லி கொடுத்தாரு, இது எப்படி செஞ்சிருப்பாங்க, நான் பண்ணல, ஆசிரியரும் பண்ணல, நான் இது எப்படி நடந்தது, 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க யோசனை பண்ணினே இருக்கும்போது அந்த நாய் வந்து ஒரு இடத்துல போய் விழுந்து போச்சு. அங்க பார்த்தா ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து ஏகலைவன். அவன் வந்து இவங்களை பார்த்த உடனே, ஆசிரியர் பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க குருவே, நீங்க தான் எனக்கு குரு அப்படின்லாம் சொல்லி வரவேற்கிறான். இந்த நாய் வந்து இப்படி ஓட்டை போட்டிருக்க, உடம்பு ஃபுல்லா ஓட்டையா இருக்க, இது எப்படிப்பா நடந்ததுன்னா, நான் தான் ஒரு மந்திரம் போட்டேன், அது வந்து திருடிடுச்சு அப்படின்னு. அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு அம்பு போட்டேன், அது உடம்பு ஃபுல்லா ஓட்டையா வந்துடுச்சு. சரி, இந்த மந்திரம் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு துரோணர் கேட்கிறார். நீங்க சொன்ன மந்திரம் தான் இது. என்னது, நான் சொன்னேன்னா? அர்ஜுனனுக்கு வந்து பயங்கர ஒரு டவுட்டா வந்துச்சு. நமக்கு தான் நல்லா சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தா இவர் வந்து இன்னொருத்தனுக்கும் சொல்லி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு. இத முகத்தை பார்த்த உடனே ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டார். அர்ஜுனா, நீ வந்து கவலைப்படாத, இதை நான் சொல்லி தரல, இவன் ஏதோ சொல்றான், இவனை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்கிறாங்க. நீ எப்படி இந்த மந்திரத்தை கத்துக்கிட்ட, நான் உனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு துரோணர் சொல்லும்போது, ஐயா நீங்க எனக்கு சொல்லல, ஆனா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது நான் தூரம் இருந்து வேடிக்கை பார்ப்பேன், மறைஞ்சு நின்று பார்ப்பேன், உங்களுடைய உருவத்தை வரைஞ்சி நீங்க இந்த மந்திரம் தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உதட்டு அசைவை வச்சு நான் அந்த மந்திரத்தை நானா வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணி நான் அதை பிரயோகப்படுத்தி பார்ப்பேன், அது கரெக்டா இருக்கும், நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு அந்த உண்மையை சொல்லுவான். அப்போ வந்து குரு தட்சணையா நீ எதுவுமே எனக்கு தரலையே அப்படின்னு துரோணர் கேட்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் தரேன் அப்படின்றான். நான் எது கேட்டாலும் தருவியா, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றான். அப்படின்னா உன்னுடைய வலது கை கட்ட விரலை எனக்கு வந்து காணிக்கையா கொடு அப்படின்றார் ஆசிரியர். ஒரு போர் வீரனுக்கு, அதுவும் வந்து வில் பயிற்சி செய்யறவனுக்கு அந்த கட்ட விரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆசிரியர் கேட்ட உடனே இந்த ஏகலைவன் மனசுல நினைச்சிட்டானா, ஆசிரியர் வந்து நம்மளை பழி வாங்கிறதுக்கு தான் இப்படி கேட்கிறாரு, அர்ஜுனன் தான் மிக சிறந்த வீரனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம். சரி, இருந்தாலும் நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதுக்காக நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு உடனே அவன் வந்து ஒரு அருவாள் எடுத்து அவனுடைய வலது கை கட்ட விரலை வெட்டி கொடுத்துட்றான். வெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஆசிரியர்கிட்ட, இங்க பாருங்க, நான் வந்து இடது கையால பானம் போடுவேன் அப்படின்னு சொல்லி இடது கையால மறுபடியும் அதே பானத்தை அதே மந்திரத்தை சொல்லி அதே பானம் பண்றான். அவனுடைய அந்த பழைய வித்தை எல்லாம் அப்படியே பலிக்குது. அப்போ துரோணரும் அர்ஜுனனும் வெட்கி தலை குனிந்து அவங்க திரும்பி வந்துடுறாங்க. இப்போ அதாவது ஒரு ஒரு ஆசிரியர்னா எல்லா மாணவர்களையும் சரிசமமா பாவிக்கணும், எல்லாருக்கும் கரெக்டா சொல்லி தரணும். ஒரு ஆசிரியர் பாராட்டி இருக்கணுமா இல்லையா, நான் சொல்லாமலே நீ படிச்சிருக்கிற, நீ உண்மையான படிப்பாளி, உண்மையான வந்து ஒரு நல்ல வீரன் சொல்லிட்டு பாராட்டி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு ராஜா வீட்டு பையன்தான் வந்து ஒரு பெரிய வீரனா இருக்கணும், ஒரு காட்டுல இருக்கிற ஒரு பையன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கானே அப்படின்ற ஒரு பொறாமை குணத்தால அவர் அந்த ஏகலைவனுடைய கட்டவிரல கேட்கிறார். அவன், நீ கட்டவிரல் போனா என்ன, என்னுடைய இடது கை இருக்கு, வலது கை போனா என்ன, என்னுடைய இடது கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடது கையால மறுபடியும் வந்து பானம் போட்டு அந்த வில் பயிற்சியை செய்து காட்டுறான். அப்போ இந்த முறை தவறிய ஆசிரியர், அத முயற்சியில் வெற்றி பெற்ற மாணவன், இதுதான் நம்ம இன்னைக்கு தலைப்பு. அப்போ ஒவ்வொரு மாணவனும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது, எல்லாருக்குமே எல்லாரையுமே ஒரே மாதிரியா அவங்க ட்ரீட் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ இதுக்கும் வீட்டுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இந்த அர்ஜுனன் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை படிச்சான், நல்லா படிச்சான், முதல் மாணவன் அவன் தான் 105 பேர்ல. இப்ப ஆசிரியர் சொல்லாமலே ஒருத்தன் படிச்சிருக்கான்ல, அப்போ அவனுடைய படிப்பு மிகப்பெரிய படிப்பு தானே, அவனும் படிப்புல வெற்றி பெற்றிருக்கான்ல. இப்ப அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வீட்டுல படிக்கணும் அப்படின்னா
அதுக்கு உகந்த இடம் வடகிழக்கு பகுதி தான். ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதி. நீங்க வடகிழக்கு பகுதியில வெளியில உட்காந்து படிக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளார உட்காந்து படிக்கலாம். அதுதான் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய பகுதி. யாரெல்லாம் வீட்டோட வடகிழக்கு பகுதியில உட்கார்ந்து தொடர்ந்து படிக்கிறீங்களோ நிச்சயமா அவங்க கல்வியில முதல் ஆளா வருவீங்க. இது இந்த பிரபஞ்சம் நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ உங்க வீட்டு பசங்களோ இல்லை நீங்களோ படிப்புல முதல் வரணும்னா உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில உட்கார்ந்து படிச்சுட்டு வாங்க. நிச்சயமா நீங்களும் படிப்புல முதல் மாணவனா வருவீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.